ஓகேங்க. லாஸ்ட் வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா ஹெட்டர் செக்ஷன் எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி இதை இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வர்றது அப்படின்னு பார்த்தோம். இதுல மெயினா ஒர்க் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன், அப்சல்யூட் அப்படின்றத வச்சுதான் இது மூணுத்தையும் ஒரே ரோல வர வச்சிருந்தோம். ரைட். நெக்ஸ்ட் ஒரு பேனர் செக்ஷன் ஒன்று வச்சிருந்தோம். ஓகே, பேனர் செக்ஷன்ல இந்த மாதிரி போட்டுட்டு பிளஸ் 2 பட்டன் வந்து ட்ரை பண்ணிருக்கோம். அதுல இமேஜ் மட்டும் இந்த மாதிரி வந்து நின்றுட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் யூஸ் பண்ணாம நம்ம இமேஜ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இமேஜுக்கு நீங்க டைரக்டா கிளாஸ் ஒன்று எழுதிக்கிட்டு எனக்கு என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா இந்த இமேஜ் ஃபுல்லா கவர் ஆகணும். அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? சரி, ஓகே, யாரும் சொல்ற மூட்ல இல்ல போல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாள் லீவ் விட்டது ஏன் தப்பு. என்ன செய்ய போறேன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சிஎஸ்எஸ் எழுதிட்டு இந்த இமேஜை ஃபுல்லா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல போறேன். பேக்ரவுண்ட் இமேஜா இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிருக்கேன். பேக்ரவுண்ட் சைஸ் கவர் அப்படின்னு இது நமக்கு வித் 100% அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதாவது இருக்கக்கூடிய இமேஜை நான் ஃபுல்லா பெருசா வேணும் அப்படின்றதுக்காக வித் 100% வந்து நான் கொடுத்த உடனே எனக்கு இது ஃபுல்லா எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? எடுத்துக்கிச்சு. நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதனுடைய ஹைட்டு குறைக்கணும் அப்படின்னு நினைச்சா குறைச்சிக்கோங்க. அதை ரொம்ப மைன்யூட்டானா இப்போ பார்க்க தேவையில்ல. ஏதோ இமேஜ் வந்துச்சா அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருந்துக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம். எனக்கு இந்த இமேஜ் இப்படியே இருந்துட்டு போட்டோம். எனக்கு வித்தை மட்டும் நான் இங்கே மேனேஜ் பண்ணிக்கிறேன். வித்து 100%. ஸோ 2 செக்ஷன் ஸோ ஃபேர் நம்ம முடிச்சிருக்கோம். லாஸ்ட் டே இதோட நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஓகே, இப்போ மூணாவதா ஒரு செக்ஷன் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அது என்ன அப்படின்னா டெஸ்டிமோனியல்ஸ். ஓகே, இந்த செக்ஷன் இப்போ பார்க்கலாம். வாட் தே ஆர் சேயிங் அபவுட் அஸ் அப்படின்ற மாதிரி. சரியா? இதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஒன்று இங்கே பாருங்க, டெஸ்டிமோனியல்ஸ் போட்டு ஒரு கோடு மாதிரி ஒன்று போட்டுருக்கு. இந்த கோடு எப்படி வர வச்சிருப்பாங்க அப்படின்றத பார்க்க போறோம். சரி, உங்ககிட்டே கேட்குறேன், யாருக்கு இந்த ஒரு லைன் எப்படி வர வைக்கணும் அப்படின்ற ஐடியா இருக்கு? ஓகே, இப்போ அந்த ஐடியா வர வச்சிருமா? எல்லாருக்கும் தெரியும், ஆனா சொல்ல மாட்டீங்க. இப்ப பாருங்க, இது ஒரு டாக்குமெண்ட். இது ஒரு டாக்குமெண்ட், நியூ டாக்குமெண்ட். ஓகே, நான் ஹெட்டர் வந்து செட் பண்றேன். ஓகே, இந்த செக்ஷனை நான் எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன்? எனி ஒன் இந்த ஹெட்டரை நான் எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன்? கேக்குதா? எதுவுமே கேட்கலையா? ஹலோ, என்ன கேட்டுச்சு? என்னங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க? என்னங்க கேட்டுச்சு? சம்திங் பாட்டு ஓடுனுச்சு. ஓகே,
உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்குங்க, அந்த மாதிரி ரியாக்ஷன் தான் இருக்கு. இந்த செக்ஷனை எப்படி நம்ம கிரியேட் பண்ணோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து இதே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஹோம் அதெல்லாம் விட்டுருங்க, இந்த பேக்ரவுண்ட் கலர்லாம் வச்சு இது வந்திருக்குல்ல, இதை எப்படி ரெடி பண்ணணும்னு நான் கேட்கிறேன். அரே பாய் யாரே பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுப்போமா, அதுக்கு தான் இந்த கலர் தான் ஓகேங்களா, மேல இருக்கிற கலர் தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு ஹைட்னு ஒன்று செட் பண்ணுவோமா, 80 பிக்சல். இப்படி கொடுப்போமா மாட்டோமா, மறந்துட்டீங்களா, கஷ்டகாலம். இந்த கலர் தான் மேல இருக்கிற கலர். ஓகே, ஹைட்னு கொடுத்தா இது வரப்போகுது. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இதனுடைய வித்தை பாதியா குறைக்க முடியுமா முடியாதா? சரி ஓகே, நான் இதுக்கு மேல எந்த கொஸ்டின் கேட்கல, நீங்களே என்கிட்ட எதுவும் கேட்கல. டீல் இஸ் டீல்.
அண்ணா உங்க வாய்ஸ் கேட்கல. நான் பேசவே இல்லை. உங்களுக்கு தான் பேசலாம் பிடிக்க மாட்டேங்குது. நம்ம பசங்களுக்குலாம் ஒரு மைண்ட் செட் இருக்கு. கடமைக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பிடிக்கும். இன்வால்மெண்ட் எடுத்து பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது அவங்களுக்கு போர் அடிக்கும். அது என்ன விஷயமா இருந்தாலும் அப்படிதான். ஸோ எப்பயுமே பிடிச்சி இழுத்து பிடிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தான் சொல்ல போறீங்க, இல்லைன்னா வேணாம். ஓகே, ஒரு விஷயம் what they are saying. இதுக்கு ஒரு ஹெட்டிங் டேக், ஹெட்டிங் டேக் ஒன்று போட்டு then class service second title subtitle அப்படின்னு ஒரு கிளாஸ். சர்வீஸ் சப்டைட்டில் அகைன் அதே கலர் ஒர்க். இது என்ன பண்ணணும், மார்ஜின் லெஃப்ட் எடுத்துட்டு வந்துட்டு அதனுடைய ஃபாண்ட் சைஸ் 22 பிக்சல், அதோட அது பெருசாகவே இருந்துட்டு கலரு ஒயிட், ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பின்ஸ். இது வரைக்கும் ஓகே. வேறு கலர் யூஸ் பண்ணிட்டாங்க, அதை காப்பி பண்ணிடலாம். இங்கே ஒயிட்டை தூக்கி இங்கே போட்டு அவ்வளோதான். இந்த டெஸ்டிமோனியல்ஸ்க்கு மட்டும் வேறு ஃபாண்ட் ஃபேமிலி, அதுக்கும் அதே ஃபாண்ட் ஃபேமிலி அப்ளை பண்ணியாச்சு. இது அப்ளை பண்ணோன்னா இது இறங்கிடுச்சா. ஓகே, இப்போ இந்த செக்ஷன் ஓவர். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பாக்ஸ் செக்ஷன் பண்ணணும். ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், முடியல. நான் உங்களுக்காக என்ன சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நான் திரும்ப பழைய நிலைமைக்கு வரேன். ஒரு பாக்ஸ், அதுதான் இந்த பெரிய பாக்ஸ். இந்த பாக்ஸுக்குள்ளார பாக்ஸ். ஓகே, டிவ் எலிமெண்ட்டை கொடுத்தா இது ஃபுல்லாக எடுத்துக்கும், இது ஃபுல்லாக எடுத்துக்கும், இது ஃபுல்லாக எடுத்துக்கும். இதுக்கு ஒன்றுத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் ஒரு கலர் கொடுக்குறேன் இப்போதைக்கு. ஓகே, எனக்கு இது டிவ் எலிமெண்ட்டாக இருக்கவே இப்படி இருக்குது. இது எனக்கு பக்கத்தில் வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்னா இதை இங்கே எடுத்துகிட்டு வரணும். இங்கே எடுத்துகிட்டு வர்றது சாதாரணமாக பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக். எதுக்கு இன்லைன் பிளாக் பண்ணணும்? இன்லைன் போட்டாலே இது இங்கே வந்துடுமே அப்படின்னா வரும். ஆனால் ஹைட்டு வித்து செட் பண்ண முடியாது. ஹைட்டு வித்தும் செட் பண்ணணும், பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக் நம்ம போகணும். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம இதில் ட்ரை பண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதுக்குள்ளார ஒரு பேரண்ட் டிவ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளாஸு அப்படின்னே வைக்கிறேன். இதுக்குள்ளார 3 டிவை ஓகே, இதுக்குள்ளாரே 3 டிவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாக்ஸ். ஓகே, பாக்ஸ் டிஜி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தனியாக இன்னொன்று போட்டுக்கணும். 2 1 3. அதாவது நான் தனியாக ஏதாவது கலர் கொடுக்கணும் அப்படின்னா அதை நான் இது யூஸ் பண்ணிப்பேன். 3த்துக்கும் ஒரே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்னா இதை நான் யூஸ் பண்ணுவேன்.
இப்போ டெஸ்டிமோனியல் இருக்கு, பாக்ஸ் 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 இப்படியே போட்டாச்சு. ஸோ இந்த டெஸ்டிமோனியலையும் காப்பி பண்ணிட்டு இப்படி வைக்கிறேன். ஸோ அகைன் ஒரு பேக்ரவுண்ட் கலர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒயிட் ஹைட்டு 200 அப்படியே கொடுக்குறேன். இந்த பெரிய பாக்ஸுக்குள்ள தான் இதை ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். இப்போ 3 பாக்ஸ் பிரிக்கணும். சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு பெரிய பாக்ஸ். இந்த பாக்ஸுக்குள்ள தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா 3 பாக்ஸை கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? இந்த பாக்ஸுக்கான ஸ்டைலு இப்படி போட்டுட்டு அந்த கலர் இதை காப்பி பண்ணிட்டு இதை காப்பி பண்ணிட்டு இது போடுங்க, ஒரு 50 அப்படின்னு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஏன்னா இப்படி இருக்கு அப்படின்னா இது 3 பாக்ஸ் ஒரே கலரா இருக்கவே இப்படி இருக்கு. உனக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஒரு கலரா இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா தெரிஞ்சிடும். இதுக்கு வந்து ரெட்டு, இது வந்து ஆரஞ்சு, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மூணுமே இப்படி இருக்கு. எனக்கு இது மூணுமே இப்படி தேவையில்லை, உங்களுக்கு இமேஜில் சொன்ன மாதிரி தான் எனக்கு மூணுமே ஒரே லைன்ல வேணும் அப்படின்னா மூணுத்துக்கும் எங்க கிராஸ் எழுதலாம் அப்படின்னா இந்த இடத்துல எழுதலாம். என்ன எழுதலாம் அப்படின்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக். இன்லைன் பிளாக் ஏரியாஸ் காணாம போயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஹைட் வித்து செட் பண்ணணும். ஹைட் வித்து செட் ஹைட் இருக்கு வித்து ஒரு 30% சொல்றேன். ஒரு ஸ்க்ரீன்ல வித்து 100%, 30%னா ஒன்னொன்னும் இந்த மாதிரி எடுக்கும். இது 30, இது 30, இது 30, இங்க கொஞ்சம் கேப். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டெஸ்டிமோனியலுக்கு பேடிங் லெஃப்ட் வந்து ஒரு 10, 25 கொடுக்குறேன். லெஃப்ட் இப்படி, பேடிங் ரைட் வந்து ஒரு 25 பிக்சல். ஓகேவா? ஓகே, கொஞ்சம் இப்படியும் கொஞ்சம் இதுவாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, இது நான் இங்கே கொடுத்தது. இந்த டெஸ்டிமோனியல் அப்படின்னா மூணுத்துக்குமே செட் ஆகும். அதனால தான் பேரண்ட் இதை நம்ம கொடுத்தோம். ஓகே, என்ன செய்யணும் அப்படின்னா இதனுடைய ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி 100 ஹைட்டு வந்துடுச்சு. இப்போ என்னது கண்டென்ட் மட்டும்தான் ஓடுது. இவனை யாவத்தனை பிடிச்சி அடிக்கும் வரல. கண்டென்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணு. பேராகிராஃப் போட்டு கண்டென்ட் ஒரு கண்டென்ட்டும் ஒரு பாக்ஸ்க்குள்ள தான் போடணும். ஆமா, அப்படிதான் போட்டுருக்கோம். ஒரு கண்டென்ட். ஏன்னா இங்க 3 பாக்ஸ் 3 இல்ல, அது கரோசல் மாதிரி ஓடிட்டு இருக்கு. நம்ம ஸ்டாட்டிக்கா பண்ணலாம். இப்போ வேற கண்டென்ட் கொடுக்க சொல்லி என்ன மீனிங்ல கேக்குற? இல்லனா அந்த கண்டென்ட் ஒரு பாக்ஸ் கீழ தான் வேற கண்டென்ட் கொடுத்துக்கலாம்னு கேட்கணும். எஸ், இப்ப ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளாரையும் தான் கண்டென்ட் கொடுக்கணும். பாக்ஸுக்குள்ளார பாக்ஸுக்குள்ளார கண்டென்ட், பாக்ஸுக்குள்ளார கண்டென்ட்.
இப்போ இந்த கண்டென்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இவங்க மாதிரி வேற ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸ், கலரை மாற்றணும். கலரை மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஓகேங்களா? இந்த பாக்ஸை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அது பார்க்க அப்படி இருக்கும். இந்த கைவரிசையை காட்டிடும். பாக்ஸு ஹைட்டு இப்படி இப்படி கொஞ்சம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பாக்ஸுக்கு கண்டென்ட்டுக்கு தான் கலர் இருக்குது, டிசைன் இருக்கும். கண்டென்ட்டுக்கு டிசைன் இருக்கும். ஃபாண்ட்டு சைஸு 18 பிக்சல். ஓகேவா? ஓகே, இது காமனாக எழுதணும். எதுக்காக இப்போ அடி வாங்குது அப்படின்னா நம்ம டேரெக்டாக இந்த டிவுக்குள்ள இருக்கிற பேராகிராஃபுக்கு நம்ம ஸ்டைல் எழுதணும். அதனால பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே அடி வாங்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி என்ன எழுதினாலும் காமனாக ஒரு கிளாஸ் எழுதிக்கிட்டு சர்வீஸ் பேரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே அதை எடுத்துக்கும். ஒரு கிளாஸு 3த்துக்கும் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஸோ கிளாஸில் இருக்கிற தனித்தனி ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்றதோட கிளாஸ் கிட்ட சொன்னாலே போதும், அது எல்லாத்துக்கும் சொல்லிடும். இது எவ்வளோ ஹைட்டு கொடுத்துருந்தோம்? இந்த பாக்ஸுக்கு 160 பிக்சல் கொடுத்துருந்தோம். பாக்ஸுக்கு 160 பிக்சல். ஓகே, இப்போ இந்த பேராகிராஃபுக்கு ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் போதும், எல்லா இடத்துலையும் மாறும். என்ன சேஞ்ச் பண்ணுறோம்? ஃபாண்ட் சைஸு 18 பிக்சல் கொடுக்குறோம். ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பின்ஸ்னு சொல்ல போகிறோம். வேற என்னது? கலரு ஒயிட். அப்புறம் லைன் ஹைட் நான் சொல்லி தந்தால அதெல்லாம் சும்மா தான் இருக்காது, யூஸ் பண்ணுவோம். 1.5 இப்படி. ஓகே, வேற என்ன பண்ணலாம்? அவ்வளோதான். இதுக்கு மேலே எதாவது பண்ணணுமா? தேவையில்லை. ஸோ அகைன் இந்த டெஸ்டிமோனியல் இதுக்கு போயிட்டு பிளாக்கோட கலர் கொடுத்துக்க. ஓகே, பிளாக்கோட கலரை கொடுத்துட்டு இவங்க எல்லாத்தையும் அடிச்சு வேற்ற வேண்டியதான். நீ ஓடிப்போ, நீ ஓடிப்போ, நீயும் ஓடிப்போ. ஓகேவா? 3 பாக்ஸு இங்கே வந்துருச்சு. ஓகே, அவனுக்கு கொடுத்த மாதிரி 3 பாக்ஸு இங்கே வந்துருச்சு. இப்போ உனக்கு வேணும் அப்படின்னா அதை வச்சு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சர்வீஸ் பேராக்கு ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பின்ஸ் எழுதி வச்சிருந்தோம், அதையே பண்ணிட்டோம். ஃபாண்ட் சைஸு 18 பிக்சல். அப்புறம் லைன் ஹைட் சும்மா தான் எடுத்து யூஸ் பண்ணும். ஓகே, வேற என்ன? டெக்ஸ்ட் அலைன்னா எதாவது பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அலை சென்டர் ரைட்டு ஜஸ்டிஃபை ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்க, அப்போதான் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, நான் இதை இப்போதைக்கு இப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கலரு ஒயிட்டா? ஓகே, இதை காப்பி பண்ணிக்கோங்க. சர்வீஸ் பேரால எடுத்து போடுவோம். இப்போ நமக்கு இந்த செக்ஷன் ரெடியாக இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் இதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது இப்படி தான் வரும். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து அவங்க இந்த மாதிரியான கலர் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. பேக்ரவுண்ட் ஓடிங்க சாரி, நான் ஒருத்தம் இந்த கலரை தூக்கிட்டு போயிட்டு ஆட ஓடிட்டே இருக்கிறது தான் கலர். கலர் பிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இப்படி இது பண்ணிக்கோங்க.
அது இந்த டைம் போடணும். இப்படி வச்சுட்டீங்கன்னா அந்த கலர் வந்து இதை எடுத்துட வேண்டியது. எவ்வளவு அசிங்கப்பட வேண்டியதா. ஸோ பேக்ரவுண்ட் கலர் நீ கிடையாது, நீ தான். நீ கிடையாது, நீ தான். நீ கிடையாது, நீ தான். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா இந்த ஒயிட் கலர் தான் ப்ராப்ளமா. அது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுக்குது. அதை பிடிக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஓவரால். ஓகே, ஸோ ஹைட்டு மட்டும் அவங்க இது பண்ணி வச்சுருக்கோம், நம்ம வித்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிடுவோம், அவ்வளோ. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் ஓவர். இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா இந்த இமேஜை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்க போகிறோம். ஓகே, அதை மட்டும் பார்த்துருவோம். அந்த சிம்பிள் டிசைன்லாம் எப்படின்னா டபுள் கோட்ஸ் போட்டிருக்காங்க. வேணும் அப்படின்னா நீ ஸ்பேன் டேக் போட்டு, ஓகேவா, நீ இங்க டபுள் கோட்ஸை கொடுத்துட்டு இந்த டபுள் கோட்ஸை கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா நீங்க இங்க ஒரு கிளாஸ் எழுதி, இங்க இருக்கா, இங்க இருக்கு. ஓகே, இந்த டபுள் கோட்ஸுக்கு எனக்கு வேற கலர் வேணும், ஒரு ஐடியா மட்டும் சொல்றேன், நீ தான் பண்ணணும். நீங்க தான் பண்ணணும். எல்லாத்துக்குமே இதை அப்ளை பண்ணிக்கலாம். அது பெரிய இது கிடையாதுன்றதுக்காக தான் நான் இருக்கு. கலர் என்ன கலர் புரிஞ்சிருச்சா நான் என்ன இது பண்ண போறேன்ட்டு? கலர் இது, அதனுடைய ஃபாண்ட் சைஸ் ஓகேவா. சோ நீ இந்த மாதிரி ஓகேங்க, அவ்வளவு. அதாவது நீ இந்த எலிமெண்ட்டுக்கு தான் இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ட்ரை பண்ணி ஒர்க் ஆயிடுச்சுன்னா நீ பண்றது கரெக்ட். இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒர்க் ஆகாது, வேற ஏதோ அவ்வளவுதான். ஓகேவா. ஸோ ஓகே, நான் முடிச்சிடறேன். இனிமே போட்டது நீங்க கேட்டதுக்காக. எனக்கு யாராவது கேள்வி கேட்டதான பண்ணணும் போகணும், இல்லைன்னா நான் வேலையை பார்க்க போயிடுவேன். ஒரு கிளாஸ் எழுதியாச்சு, முன்னாடியும் பின்னாடியும். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு இப்போ என்ன ஸ்டைல் எழுதணுமோ அதை காப்பி பண்ணி, ஏன்னா எல்லாத்துக்குமே அது செட் ஆகும். ஓகேவா. இது எங்கேயும் போய் சொல்லி வச்சிருக்கோம். ஓகே, அதை நம்ம பார்ப்போம். அதான் முடிஞ்சுதான் கொடுத்தோம். அடுத்து இன்க்ரீஸ் பண்ணி பாக்ஸோட ஹைட்டு 190, பாக்ஸோட வித்து 28. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஓகேவா. உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ இதுக்கு பொசிஷன் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்க வேண்டியதான். புரியுதா எப்படி பண்ணோன்ட்டு? இந்த ஒரே பொசிஷன் வச்சுக்கோ, ரிலேட்டிவே வச்சுக்கோ, அந்த இடத்துல இருந்தே தான் நோக்கணும்.
அப்சல்யூட்னா மேல இருந்து வரும், எனக்கு ரிலேட்டிவாவே இருந்துக்குது 10px கொடுத்து எங்க வரணும் அப்படின்னமோ அந்த இடத்துல ஓகே இதை நான் இப்படியே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி வைக்கிறேன். ஓகே, நீங்க மொத்தமா இதுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அது ஒர்க் ஆயிடும். ஓகேவா? லாஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதிக்கிட்டு இதை எடுத்துட்டு போயிட்டு அந்த செகண்ட் கிளாஸுக்கு போட்டு போர்ட் லாஸ்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த செக்ஷன் இது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம இமேஜ் செக்ஷன் பார்ப்போம். நாளைக்கு இந்த இமேஜும் ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துக்க தேவை, ½ an hour இஸ் ஃபைன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா